எங்களது ஆர்எஸ்டி லிங்கேஷ் நாடகமன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஸ்ரீ கந்தகுரு மேடை நாடகமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. தாயாகப்பட்டவர் திலோத்தமன் பிரம்மதேவர் ஒரு சிரத்திற்கு என் தாயாகப்பட்டவர் முதல் முத்தத்தை கொடுத்தார். இந்த என் தந்தை இரண்டாவது சிரத்திற்கு தாயார் இரண்டாவது முத்தம் கொடுத்திருக்க என் தந்தையின் மூன்றாவது சிரத்திற்கு தாயாகப்பட்டவர் மூன்றாவது முத்தம் கொடுத்தால் என் தம்பி மோகன என் தந்தை நான்காவது சிரத்திற்கு நான்காவது முத்தம் கொடுத்தார் என்னுடைய தந்தை பிரம்மதந்தி. என் தந்தையின் ஐந்தாவது முத்தத்திற்கு ஐந்தாவது முத்தத்துக்கு பிறந்த வந்தால் ஐவரும் ஒப்பற்றனாக பிறந்து வந்திருக்கின்றோம். எனக்கு முன்பதாக வரக்கூடிய காவலை காணலே கவல் குண்டத்தில கோயில கட்டி கும்மா அலமா கும்மி அடிச்சேன். அது 2 ஏக்கர் கிரவுண்ட். அது தாயே ஊரம்ட்டு புள்ளி வாரி சைட் சைட் அடிக்கிற நான் வாரி பையங்கன்னா காவால கடாசியோ இல்ல பக்கத்துல ஆத்துல கடாசியோ வாரி என் கோல விட்டாங்க. ஐயா வந்த நோக்கம் ஒரு கால் வீக்கம் யாருக்கு அடுத்த வருஷம் நடக்கட்டும். நடப்ப சிறப்பான முறையில் நடக்க வேண்டும். இருப்பது நான் எப்படி பிறந்தேன் என் தந்தை பிரம்மதேவருக்கும் தாயார் திலோத்தமைக்கும் மூத்த மகனாக பிறந்தேன். அப்படி இருக்கே என் தம்பிகள் ஐவரும் ஒப்பற்றனையாக பிறந்திருக்கின்றோம். இப்போது என்ன வேலை செய்திருக்கின்றது தெரியுமா? அந்த பிரம்மனின் சிரசு அறுத்த பிறகு ஈசனாகப்பட்டவன் பிரம்மத்திய தோஷம் பிடித்து அந்த மாயவனின் உதவியால் தோஷம் கழித்த நேரத்தில் அவனை நோக்கி தவம் புரிந்தேன். அந்த ஈசனை என் மனைவி நிசாசனி வயிற்றில் கருவாக உருவாக்கினார். அப்படி அந்த பரமேஸ்வரனை என்னுடைய மனைவி நிசாசனி வயிற்றில் கருதற்ற பிறகு அவன் எனக்கு மகனாக பிறந்து விட்டான் என்றால் இந்த பார் உலகமே எனக்கே அடக்கம். அப்படி இருக்கே அதற்கு முன்பதாக அந்த ஈசனை எதற்காக என் பிள்ளையாக வரப்பெற்று தெரியுமா? அந்த ஒரு காலத்தில் என்ன செய்கிறார் தெரியுமா? என் தந்தையாகப்பட்டு பிரம்மதேவனுக்கு கொடிய சாபத்தை கொடுத்தவன். எப்படி தெரியுமா? டேய் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று மூர்த்திகளுக்கு போரானது ஏற்பட்டது. அதில் பிரம்மதேவனாகப்பட்டவர் நானே பெரியவன். அந்த கைலாய வாசனம் வைகுந்த வாசனம் என்னை வந்து வணங்க வேண்டும் என்று ஆணவத்தோடு அமர்ந்து கொண்டிருந்த பிரம்மதேவர் இவன் ஆணவத்தை எப்படியா அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அந்த கைலாய வாசனம் வைகுந்த வாசனம் எனது தந்தையை நாடி வந்தார்கள். நாடி வந்த பிறகு எனது தந்தையாகப்பட்டவர் அவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை. மரியாதை கொடுக்க காரணத்தால் அப்பொழுது ஒரு போட்டியானது ஏற்பாடு செய்தார் வைகுந்த வாசன். என்ன தெரியுமா? இப்பொழுது வைகுந்த வாசன நீங்களும் உங்கள் மகன் பிரம்மதேவரும் உடனடியாக புறப்படுங்கள். என்னுடைய சிரசை யார் தரிசனம் செய்துவிட்டு வருகிறதோ அவர்களே முதல் மூர்த்தி என்று அறிவித்தார். சும்மா இருக்க வேண்டியதான கம்யூனிட்டியை எடுத்தால் விஸ்வரூபம் அக்னி கம்பமாக வளர 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 அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவரும் என் மாமனாகப்பட்டு
காத்தனாகப்பட்ட வைகுந்த வாசனம் புறப்படுகின்றார்கள். மேலே சென்று கொண்ட நேரத்தில் வைகுந்த வாசனால் அதற்கு மேலே செல்ல முடியவில்லை. போட்டியில் தோல்வி அடைந்து விட்டு பூலோகம் இறங்கிவிட்டான். என் தந்தையாகப்பட்டவர் சென்று கொண்டே இருக்கின்றார். அந்த ஈசனின் சிரமாகப்பட்டது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி அந்த ஈசனின் தலை அலங்கரித்து தாழம்பூவாகப்பட்டது கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி கீழே இருந்து வரும் நேரத்தில் மடக்கினார் என்னுடைய தந்தை பிரம்மதேவர். அப்படி மடக்கிய போது, நீ எங்கிருந்து வருகிறாய், யார் நீ என்று கேட்ட போது, இப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாமா? நீங்கள் படைத்து தாழம்பூவாகப்பட்டவன் சிவனின் சிரசை அலங்கரித்து விட்டு பூலோகம் எங்க நேரத்தில் என்னை மடக்கி ஆகிறேன் நியாயமான்னு கேட்ட போது, எங்க அப்பா தூங்கு மூஞ்சி கம்யூனிட்டி எப்பவுமே தூங்கத்தை தான் குறிக்கோள். அப்படி இருக்கும்போது அவனுக்கு யாரு என்று தெரியல. அப்ப என்ன நினைக்கின்றான், சிவனுடைய சிரமாகப்பட்டது பூவிலும் தொலைவில் தானா இருக்கிறது அப்படி தப்பு கணக்கு போட்டோம். யாரா? என்ன பெத்த கம்யூனிட்டி. அப்படி இருக்கும்போது, ஐயா அந்த சிவனின் சிரசை அலங்கரித்து விட்டு நான் இறங்கி வரத்துக்கு 3 பிரம்மதேவரின் பதவி காலம் மாறி போச்சுட்டான். எத்தனை? 3. ஒரு பிரம்மதேவரின் பதவி ஆண்டு காலம் எவ்வளவு ஐயா? 30,000 ஆண்டுகள். எவ்வளவு? ஒரு பிரம்மதேவரின் பதவி காலம் 30,000 ஆண்டுகள். 3 பிரம்மதேவன் பதவி காலம் எவ்வளவு? 90,000 ஆண்டுகள் நான் இறங்கி வர ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த சிவன் சிரமாகப்பட்டது நிற்கவில்லை, வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப என்ன சொல்றான் பிரம்மதேவன், என்னை படைத்த தந்தை தாழம்பூவே கீழே இறங்கி வந்து சிவனின் சிரசை நான் தரிசனம் செய்தேன் என்று நீ பொய் சாட்சி உரைக்க வேண்டும், இல்லை என்றால் உன்னை படைத்த நானே அழிக்க நேரிடும் என்று உரைத்தார். மீண்டும் கீழே இறங்கி வந்தார். வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சிவனை எப்படியாவது கீழே இறக்க வேண்டும் என்று என்ன பண்றாரு, எடுத்த வைகுந்த வாச வெண்பன்றி அவதாரம் இந்த பூலோகத்தை அடைந்து அந்த பாதத்தை பற்றினான். ஈசன் பாதத்தை தொட்டவுடனே காட்சி கொடுப்பது அவனுடைய வேலை. பாதத்தை பற்றினான், காட்சி கொடுத்தான், சிரசை அலங்கரித்தான். அப்படி இருக்கும்போது நீ பார்த்தன்னு போன கம்யூனிட்டி ஒழுங்கா பாத்தியாரு கேட்டபோது என்ன சொல்லிருக்கணும், நான் பார்க்கிறேன் உண்மை வச்சிருந்தேன். எங்க அப்ப என்ன பண்ணிட்டான், நான் சிவன் சிரசை பார்த்தேன் என்று உரைத்து விட்டான். யாரடா சாட்சி என்று கேட்ட போது தாழம்பூவே சாட்சி என்று உரைத்தார். அப்போது கொடுத்த அந்த கம்யூனிட்டி எங்க அப்பனுக்கு சாபம். எப்போது என் சிரசை காணாமல் பார்த்தேன் என்று போய் உரைத்தாயோ, இந்த பார் உலகத்தில் எங்கோ உனக்கு தனிப்பட்ட ஆலயங்களை இந்த உலகத்தில் உனக்கு ஆலயம் இருக்கக்கூடாது, உனக்கு இருக்கக்கூடாது என்று உரைத்தார். அந்த தாழம்பூக்கு என்ன சாட்சி உரைக்கிறான், நறுமணம் வீசக்கூடிய தாழம்பூவே நீ எப்போது பிரம்மதேவனுக்கு பொய் சாட்சி உரைத்தாயோ உன் நறுமணம் வீசக்கூடிய புற்றுக்குள் கருணாகம் குடிக்கொள்ளும் என்று வாங்கிய பிறகு இன்றும் பாமர மக்கள் பூலோகத்திலே எங்க அப்பனுக்கு கோயிலுக்கு நினைச்சுக்கிறான். எங்க நினைக்கிறான், எல்லாம் பிரம்ம கோயில் என்றாம்பர். அந்த திருச்சிக்கு பக்கத்துல திருப்பற்றியூர் அது பிரம்ம கோயில். அது எங்க அப்பா வாங்கின சாபத்துக்கு விமோச்சனம் அடைவதற்காக 12 லிங்கங்களை வைத்து வழிபட்டதுமே தவிர அது எங்க அப்பன் பிரம்ம கோயில் கிடையாது. அந்த ஆலயத்திற்கு பேரு பிரம்மனை முன்வைத்து ஈஸ்வரனை பிறகு பிரம்மகிரீஸ்வரர். ஆலயத்தின் பேரு பிரம்மகிரீஸ்வரர். ஒரு காலமும் எங்க அப்பனுக்கு கோயில் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவனை விடுவேனா, என் மனைவி நிசாசின் வயிற்றில் கருவாக கருத்தரித்திருக்கிறார். இப்போது என் மனைவி பார்க்க வேண்டும். கர்ப்பிணியாக இருக்கின்றாய். அந்த ஆளாளப்பட்ட பரம ஈசனியே உன்னுடைய வயிற்றில் சிசுவாக கருத்தரித்திருக்கின்றார். அப்படி இருக்கும்போது இந்த சிசுவை ஈன்றெடுப்பது உன்னுடைய வேலை. இருக்கும்போது உனக்கு ஏதாவது தோன்றுகிறதா? இடுப்புலி வருதுங்க. இடுப்புலி வருகிறதா? டேய் கவல். அம்மா ஐயா பிரசவம் ஏற்பட்டு விட்டது. நம்ம அரண்மனையில் பிரசவம் பார்க்கிற மூதாட்டி யாராவது இருக்காங்களா? ஐயா நம்ம அரண்மனையோட நம்ம அரண்மனை சுத்தி இருக்கிற அங்க நினைக்கிறாங்க பாக்கல. கொண்டு வாடா. வல்லாளகனின் கோட்டின் அருகாமையில் வந்து விட்டேன். இருந்தாலும் இந்த அகோர உருவத்தோடு சென்றால் வல்லாளகனை பார்த்து பயந்து ஓடி விடுவான். இந்த கோட்டையிலே என்னை சேர்க்க மாட்டான். போயினாலே இப்போது என்ன செய்ய போகிறது தெரியுமா? அகோர காளியாக இருக்கின்ற நான் உருவெடுத்து செல்கிறேன். அந்த வல்லாளகன கோட்டையை சந்திக்கிறேன்.
வல்லாள கண்ணனையும் சதிக்கிறேன். ஓ நாராயணகிரி 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 கோவிந்தா 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 வெங்கடரமண கோவிந்தா 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 வெங்கடரமண கோவிந்தா அனைவருக்கும் வணக்கம். அகோர காலியாக இருந்த நான் இப்பொழுது இந்த அழகிய மூதாட்டியாக மாறியிருக்கிறேனே, இதற்காக அந்த வல்லாளகண்டன் மனைவியின் வயிற்றில் இருக்கக்கூடிய என்னுடைய கணவரை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மூதாட்டியாக வந்திருக்கிறேன். அப்படி இருந்தாலும் இப்போது என்னை தேடி யாராவது வருகிறார் என்று பார்க்கலாமே. அம்மா பிரசவ வலியால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி அடுத்த திசை போய் பார்க்கலாம். சரியா போயிடுச்சு. என்னடி இப்படி நல்ல வேலைக்கு போச்சாலும் இப்படி வந்து எதுக்கு நிக்கிறியா? தடி வச்சுங்க கையில தலைமையில அடிக்காத தலைமையில அடிக்கிற பையா பையா பிரசவம் பாப்பியான்னு மட்டும் கேட்டுட்டே ஒரு வார்த்தை. பிரசவம் பாக்கத்துல இந்த பாட்டி நான் கை தேர்ந்தோட அடே அப்படியா? டேய் யாருக்கு நான் பிரசவம் பார்க்கணும்? டேய் உங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போடா. பிரசவம் பார்ப்பதற்காக மூதாட்டி இருக்கார பார்க்க சொன்னேன். இதுகால பிரசவ கழிவி கொண்டு வா. எங்க வா? இடுப்பு வரல, காலு வரல. ஏதோ பிரசவம் பார்க்கணுன்றியே. யாரு சவம் கிடையாது. எங்க பிரசவம் எல்மா ஜெயில் தான். கே போடாத கே போடு. டேய் பேரா இந்த ஆம்பளை கடை பிரசவம் பார்க்கணும். இல்லம்மா உத்த சனியாகறார் பத்து என்னுடைய மனைவி நிசாசனை நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். அவளுக்கு பிரசவம் பார்க்க வேண்டாம். ஐயா நீ நன்றாக பிரசவம் பார்ப்பாயா? நன்றாக பிரசவம் பார்ப்பேன் ஐயா. வரைக்கும் எத்தனை பிரசவம் பார்த்துக்கிறேன் ஐயா? நான் பிரசவம் பார்த்தது கணக்கே இல்லைங்க. 1000 பிரசவத்துக்கு மேல 1000 பாத்துருக்கோம் எதுமா. ஆனா ஒண்ணு கூட இப்ப இல்ல. ஒண்ணு கூட இல்ல. ஆனா வெளிக்கிறாங்க எல்லாம் வெளிநாட்டுல. இங்க யாரும் இல்ல. பிரசவம் பார்த்து வெளிநாட்டுல சரி மூதாட்டி நீ பிரசவம் பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டாம். 2 உயிர்களில் ஏதாவது ஒரு உயிருக்கு ஆபத்து என்று ஏற்பட்டால் என் மொண்டாட்டி கூட சாவச்சு. வேற புரியுதா இல்லையா? அவள் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவாகப்பட்டது நிலை குலையாமல் என் கையில வந்து சேர வேண்டாம். அப்படி இல்லை என்றால் உன் உயிராகப்பட்ட இங்கேயே எவ்வளவு கூட புறப்படுதே.
மாமா இடுப்பு வலிக்குது பாட்டி. பாருங்க ஒண்ணு முடியலையே. ஏண்டி அப்பா. அன்னைக்கு படுக்கும்போது நல்லா இருந்துச்சா அப்பா. ஏய் இன்னைக்கு வலிக்குதாடி என்னாடி பாட்டி. என்னடி வலி தாங்க முடியலையே. ஏம்மா மெல்ல 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 மெல்ல